உங்களுக்கு காலைல எந்திரிச்ச உடனே ஒரு வாயில அதிகமான ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நீங்க யார்ட்டையாவது பேசும்போது மற்றவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ இது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இதுக்கான காமன் சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி ஹீட் அதிகமாகி பித்தம் அதிகமாகும் உடம்புல, அதனால வரக்கூடிய ஒரு புளிப்புத்தன்மையான ஸ்மெல் தான் நமக்கு வந்து வாய் வழியாக வரும். சில பேருக்கு வந்து கம்ல ஈரில் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு நான் சொல்ற இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை வாயில் ஊற்றிட்டு நல்லா கொப்பளிச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொப்பளிச்சு நீங்கள் அதுக்கப்புறம் துப்புங்க. அதுக்கப்புறம் ஒரு சால்ட் வாட்டரோ இல்லை வார்ம் வாட்டரோ கார்கிள் பண்ணி துப்பிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுங்க. உங்களுக்கு படிப்படியாக அந்த ஹீட் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். யாருக்கெல்லாம் கம்மில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஈர் ஸ்ட்ராங்காக நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அல்சர் இருக்குது, காலையில் எழுந்துச்சுன்னு ஒரு பித்த வாமிட் மாதிரி வருது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் விர்ஜின் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா விர்ஜின் கோகனட் ஆயிலில் லாரிக் ஆசிட் இருக்குது. இது உங்களுக்கு வந்து ஹீலிங் தன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்ஸையும் வந்து ஹீல் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்மெல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இந்த 2 எண்ணெயும் கோகனட் ஆயிலும் விர்ஜின் செசமின் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு படிப்படியாக ஹீட் குறைஞ்சு உங்களுக்கு ஸ்மெல் வந்து நல்லாவே குறைஞ்சிருங்க. இது வந்து ஆயுர்வேதத்தில் ஒரு தினச்சரியால் ஒரு ஹேபிட்டாகவே சொல்லியிருக்காங்க. இந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, பாடியில் இருக்கிற ஹீட் குறைஞ்சி உங்களோட மெட்டபாலிசமே இன்க்ரீஸ் ஆகும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஹெல்த் ஸ்டெப்ஸுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.